விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட ஸ்ரீநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸுக்கு வாங்க. தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். தப்பான ஆள் மேல கை வச்சிட்டீங்க, இனிமே நான் பொறுமையா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தூத்துக்குடிக்கு பாளையங்கோட்டை சிறைக்கே சென்று ஆறுதல் கூறி உத்வேகம் புது ரத்தம் பாய்ச்சி வந்திருக்கிறார் முன்னாள் துணை முதலமைச்சர் திமுக இளைஞர்களுடைய செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். என்ன பிரச்சனைக்காக பார்க்கலாம். நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருக்கும். எதுக்கு தேவையில்லாம அந்த இடத்துல ஆர்ப்பாட்டத்தில் கொடுத்தீங்க? தேவையில்லாத பிரச்சனை, நம்ம தலைவர் அவங்க வேற விமர்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தாவேக்கா சிபிஐ தலைவர் வீரபாண்டியனை கேட்டிருக்காரு. அவரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கையெல்லாம் கசக்கிட்டு இருக்காராம். சரி பார்ப்போம், இது எப்படியாவது சரி செய்கிறேன் பார்ப்போம், கவலைப்படாதீங்கன்னு இருக்காங்க. ரெண்டு அமைச்சர் சீட்டுக்காக காவு கொடுத்துட்டியே செவ்வாழை அப்படின்னு சொல்லிட்டு அம்மா மகனை திட்டிருக்காங்க. அம்மா யாரு? நம்ம சோனியா காந்தி. மகன் யாரு? அது உங்களுக்கு தெரியும். ஆமாம், தேசிய அளவில் காங்கிரஸுக்கு பின்னடைவு, அதுக்கு காரணம் நீதான் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பேசிட்டு வர்ற நிலையில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வர்றாரு, விஜயை சந்திக்க போறாரு, அடுத்த கட்ட பாய்ச்சல்ல இறங்க போறாருங்க. விவரங்களை பார்க்கலாம். எல்லாம் ஆகஸ்ட் 5ஆம் தேதி பாருங்க, சட்டசபையில் மிகப்பெரிய நிகழ்வு நடப்போகுது. நீங்கள் அப்போல்லாம் நடிக்கிற வேலைலாம் வச்சுக்க முடியாதுங்க, எல்லாத்தையும் சரி செய்வோம் அப்படின்னு சொல்லி நிதியமைச்சர் சொல்லியிருக்காரு. அதனால ஆகஸ்ட் 15 என்னெல்லாம் பரபரப்பு ஏற்பட போகுதுன்னு இப்பவே எல்லாம் காத்து கொண்டிருக்காங்க. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் முதலமைச்சர் கொளத்தூர் நின்ற வேட்பாளர், திமுக தலைவர், அப்பா இவர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயத்தை மிஸ் பண்ணிட்டாருங்க, அதுக்கு போய் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, திமுக அறக்கட்டளையினுடைய தலைவராக அவர் இருக்காராங்க. அதில் என்னங்க ஒரு 4 நாள் 8 நாள் இருக்கும், அதுக்கு போய் நீங்கள் ஏன் அப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் பேசி தீர்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்லேயும் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் முடியாது, மொழிபெயர்ப்பு பண்ணி மறுபடியும் நம்ம பேசுவோம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கிற நிலையில் சிஜேபியோடு திமுக கூட்டணியா? ஐயோ, பெரிய பயங்கரமான கூட்டணியாக இருக்கிறது. விவரங்களை பார்க்கலாம். ஏற்கனவே பல முன்னாள் அமைச்சர்கள் ஸ்கெட்ச் போட்டுக்கிறவங்க, இன்னும் பல அமைச்சர் லிஸ்ட் வரையா இருக்குது. ஒன்றும் அதிகமாக வெயிட் பண்ண தேவையில்லைங்க. இதோ ஆகஸ்ட் 5க்கு அப்புறம் நாங்கள் பட்ஜெட் ரெடி பண்ணிட்டு அதை படிக்க 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 பல்வேறு விஷயங்கள் வெளிவரும். அப்போ அமைச்சர்கள் எல்லாம், முன்னாள் அமைச்சர்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ அந்த பேர் வெளியிட போகிறோம், ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு ஒரு எச்சரிக்கை விட்டுருக்காங்க. இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இது சைலைட்ஸ். பாளையங்கோட்டை சிறையினிலே பாம்புகள் பள்ளிகள் நடுவினிலே அப்படின்ற பாட்டை நம்ம யாருங்க அது? மார்க்கண்டேய கட்ஜு கேள்விப்பட்டிருக்கோம். இவர் மார்க்கண்டேயன் அப்படின்னு இருக்காரு. பேரு தாங்க வேற லெவல் நிற்குது. இப்போது இவரை கைது பண்ணாங்களா? கைது பண்ண உடனே தூத்துக்குடி மாவட்டத்தில் நிறைய போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், கண்டனங்கள் அப்படின்ற மாதிரிலாம் வந்துச்சு. ஆனால் இவங்களுக்கான ஆதரவை திமுக தலைமை கொடுத்ததா ஒரு அறிக்கை விட்டாங்க. பட் அதை தாண்டி வேற என்ன செஞ்சாங்க அப்படின்ற ஒரு சலசலப்பு, ஒரு மனக்கசப்பு, ஒரு சிலேகமான நடவடிக்கை, ஒரு சோம்பேறியாக இருப்பது அப்படின்ற மாதிரியான பல விஷயங்கள்லாம் பின்னாக்கி வந்தது. உடனே எடுத்த தகவல் போனோன்னா எந்திரிச்சாரு பாருங்க, காலையில 2 மணிக்கு தினமரில் தான் போட்டாங்க. ஏன்பா போய் பார்க்கலாம்னு சைலைட்ஸ்ல வேற சொன்னோம். ஒரு காதல் கேட்டுச்சோ. அவர் உடனே ஃப்ளைட்டை பிடிச்சி தூத்துக்குடி போயிட்டாருங்க. போயிட்டு இறங்கி அங்கே பாளையங்கோட்டை சிறைக்கு போய் இது போட்டு தன்னுடைய ஆதார் கார்டெல்லாம் கொடுத்துருக்காரு போல இருக்குது. கொடுத்துட்டு பார்த்துட்டு புது ரத்தத்தை பாய்ச்சிட்டு வந்திருக்காரு. ஜென்சி ரத்தத்தை பாய்ச்சிட்டு வந்து பயமாவே இருக்குங்க. இப்போ அவர் பையன் போகும்போது பொக்கே எடுத்துட்டு போறாங்களா, ரத்தம் எடுத்துட்டு போவாங்களா? இதை பார்த்து அவர் பையன் ஏதாவது இங்கிலீஷ்லயும் தமிழ்ல ஒரு பேட்டி அது வேற பயமா இருக்கு. அது உலகம் தாங்காது, இன்னொரு பேட்டிக்கு உலகம் தாங்காது. ஆமா, அப்பா பிரெயின் இன் த பாடி, பாடி இன் த பாடி அப்படிம்பாரு. அதுக்கப்புறம் தமிழ்ல வேற டிரான்ஸ்லேஷன் பண்ணுவாரு. கண்ணை போட்டு அப்படி உருட்டு கண்ணாடி கழட்டி இருக்கு, அது ஏன் போட்டுட்டு இருக்கீங்க? பல்ராம் நாயுடு மாதிரி திருப்பி ஆரம்பிச்சிருவாரு அவரு. அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ இவர் போயிட்டு அவன் பேசிட்டு வந்திருக்காரு அப்படின்றத உடனே திமுக வந்துட்டான், என் தாயம் வந்துட்டான்டா, எனக்கு ஆதரவு கொடுத்துட்டான்டா, செல்வாக்கு கொடுத்துட்டான்டா, இனிமே என் வீட்டு அடமானம் வச்சாவது அவரை நான் பெயில எடுப்பட்டா அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப உற்சாகமா, தொண்டர்கள் வீட்டு அடமானம் வச்சுதான். இவரு வீட்டையா வைப்பாங்க, மார்க்கண்டேய வீடே வைக்க மாட்டாரு அவரு. அவரு பார்த்தீங்கன்னா, நீங்களாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அதிமுகலேருந்து வந்தீங்க அப்படிங்கிறனால உங்களால் நான் மாற்றம் தான் மனப்பான்மையெல்லாம் நாங்கள் வழி நடத்த மாட்டோம். நீங்கள் எப்பேற்பட்ட காரியத்தை செஞ்சிருக்கீங்க, ஒரு சுதந்திர போராட்டத்துக்கு அடுப்படியாக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி நீங்கள் சிறைக்கு வந்திருக்கிறீங்க. அதை பார்க்க நான் எவ்வளோ பெரிய தியாகி தெரியுமா? நான் இப்போ தான் நார்வே, ஸ்வீடன், டென்மார்க்கு, உஸ்பெகிஸ்தான், கஜகஸ்தான் பேசி சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டு தமிழ்நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தே ஆகணும், அது உங்களால தான் முடியும், உங்களால் இந்த சுதந்திர தீ பரவட்டும் அப்படின்னு போயிட்டு அவரு கூட அப்படி ஸ்பீச் கொடுத்துருக்க மாட்டாங்க. ரீல்ஸ் கூட பாத்தீங்களா, இப்போ டஃப் தராங்க ரீல்ஸ்ல. அவங்களும் அனிதா ராதாகிருஷ்ணன் வீட்டுக்கு போனோன்னே
பார்த்தீங்களா இது மாதிரி ஆகிப்போச்சு. அந்த தூத்துக்குடியில் ஒருத்தர் இறந்துட்டார்ல ஒரு தம்பி, அவர் தம்பி குடும்பம்லாம் பார்த்தீங்களா இப்படி பண்ணிட்டாங்க, இந்த குடும்பம் இந்த அரசு இப்படி ஆயிடுச்சு, உங்கள் அரசு எவ்வளோ நல்லாவா இருந்தீங்க. இந்த இடத்துல நான் ஒரு உதாரணம் சொல்ல விரும்புறேன். இப்போ உங்களுக்குன்னு ஒரு 2 வீலர் இருக்குன்னு வச்சுக்கலாம், நீங்க எங்க போனாலும் அந்த 2 வீலர் எடுத்துட்டு போவீங்க. இப்போ உங்களுக்குன்னு ஒரு 2 வீலர் இல்ல, இப்போ நீ அதை என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு எல்லா 2 வீலரும் உங்க 2 வீலர் தான் எடுத்துகிட்டு போக வேண்டியதா. அதே மாதிரி தான் இங்கேயும் ராப்பிடோ மாதிரி வாடகைக்கு போட்டு போக வேண்டியதுதான். அதே மாதிரி தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மகேஷ் அவரை போய் பார்க்குறாரு. அவர் ஒரு குடும்பத்தில் ஒரு மாணவி பார்த்தீங்களா, சட்டசபையில் செய்யறதெல்லாம் சினிமாவில் காட்டுறாங்க, இது நீங்கள் ஆட்சி இருக்கும்போது எவ்வளோ நல்லவராக இருந்தீங்க, வெறும் மாமன்னம் படத்தை தான் பார்த்தீங்க, இப்போ இது என்ன ஆமாண்ணா. இது சூடா பத்தி எரிஞ்சிட்டு இருக்கப்ப நியூஸ் தமிழ் சேனல்ல டிபேட்ல அவர் எடுத்து படிக்கிறாரு, டிபேட்டே முடிஞ்சிருச்சு. அவ்வளோ படம் அத்தனை படம். இதுல வேற ஒண்ணு மறந்துட்டீங்கன்னு சொல்லி நெல்சன் எடுத்து கொடுக்குறாரு. ஐயா வாழை மறந்துட்டீங்க, வாழை சேர்த்துக்கப்பா, வாழைக்காயா வாழை கொண்ணையா சேர்த்துக்காது, வாழை பஜ்ஜியா ஏதோ ஒன்று. ஸோ அது மாதிரி நீங்கள் பொங்கினீங்களே, இப்போ பாருங்கள் இதெல்லாம் பாருங்க தேவையா அப்படின்னு அது ரீல்ஸாக போயிட்டு இருக்கு. அந்த முன்னாள் அமைச்சரிடம் மாணவர்கள் கண்ணீர் பேட்டி. எல்லாம் கழுவி ஊற்றிருக்காங்க. உனக்காக தானே சிறைக்கு போயிருக்கான், பேசிட்டு போயிருக்கான், அவனை போய் பார்க்க முடியல, அதெல்லாம் இருந்துட்டீங்க நீங்களாம் தலைமையான்னு சொல்லி பயங்கரமா வேற லெவல்ல கொஞ்சம் அப்படியே செந்தமிழ்ல யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போன்னா அப்பா உங்களுடைய பாராட்டு என்னுடைய தாலாட்டு அப்படின்ட்டு போயிட்டு போதுன்னு முடிச்சிட்டாங்களா. ஏங்க நம்மெல்லாம் வந்து நகையும் சதயமாக இருக்கோம், உங்கள் கூட வந்து நாங்கள் சேர்ந்து கூட்டணி ஆட்சியெல்லாம் அமைச்சு உங்களுக்கு பண்ணுறோம், நீங்கள் கேட்குற வாரிய தலைவர்லாம் கூட யோசிக்கிறோம்லாம் சொல்லியிருக்கோம், நீங்கள் தர வழக்கறிஞர் லிஸ்ட்டெல்லாம் வந்து நாங்கள் நீதிமன்றத்தில் சேர்த்ததுக்கு பிளான் பண்ணுறோம்லாம் சொல்லியிருக்கோம். இந்த தேவையாது, அவங்க ஏதோ ஆர்ப்பாட்டத்துக்கு இடம் கேட்டாங்கன்னா உடனே கொடுத்துருவா அப்படின்னு தாவேக்கா வந்து சிபிஐ வீரபாண்டிகிட்ட கேட்டிருக்காங்க. அவர் நாங்கள் என்னங்க பண்ணுறது அப்படின்னு கையை கசக்கி இருக்காரு. ஏங்க கட்சிக்கு வருமானம் இல்லை, ஏதோ ஒத்திக்கி விட்டாலாவது எதனா தலைக்கு 100 ரூபா கொடுத்தா கூட ஏதோ ஒரு மாதத்துக்கு ஓட்டிலான்னு பார்த்தங்க, கரண்ட் பில்லு கட்டலீங்க அப்படின்னு சொல்லி அப்படிலாம் கேட்டால் அது கீழே வந்து நீங்கள் வந்து அந்நிய ஏகாதிபத்தி நிறுவனமான தாம்சன் குக்கரோட கம்பெனியாக கொடுத்துருங்க கீழே, அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை, வருமானத்தில் ஒரு இருக்கா. திமுகவிடமிருந்து பல ஆயிரம் கோடிகளை நீங்கள் தேர்தல் நிதியாக பெற்று 25 கோடி, அது என்னங்க நீ இவ்வளோ நாள் பேசுறீங்க, அது இவ்வளோ நாள் தீந்தே போயிருங்க. அப்பாட்டா வந்து விஜய் அவர்களை வந்து விமர்சனம் பண்ணுறாங்க, வர்ற கனிமொழி எல்லாம் சேர்ந்து விமர்சனம் பண்ணுறாங்க, இவ்வளவு அநாகரிகமாக நடந்துக்கிற தேவையான்னு பார்த்தா அதுக்கு முன்னால் வந்து கனிமொழி அவர்கள் வரும்போது வீரபாண்டிய மேலே ஆஃபீஸ் உட்காந்துருக்காராம், அக்கா வந்திருக்காங்க என்ன வரட்டும் நமக்கு என்ன அப்படின்ட்டு இருக்காரு. வரவே இல்லையா, வரவேற்கவே இல்லையா கனிமொழி அவர்களை. அந்த அம்மா மட்டும் பேசி அந்த பக்கம் போயிடுச்சா, அது நான் எப்படி அவமானப்படுத்துறேன் பாத்தியா அப்படின்னு அவர் சொல்லியிருக்காராம். சரி இருந்தாலும் அந்த அடுத்த எலெக்ஷனுக்கு வரவில்லை பார்ப்போம், நீ அங்கேயே விளையாடு இருப்ப, இங்கே வந்தாலும் ஆகணும், அதுக்குள்ளே பதவி மாறிடுங்கன்றாரு போடுது, வேற ஒருத்தர் வந்துருவாருங்க, நான் வர மாட்டேனே சொல்லியிருக்காராம். சீட்டு கூட கேட்க மாட்டேன் நானே, பிரச்சனை கிடையாதுன்னு. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் என்பது இவங்க திடீர்னு வந்து அங்கே முடிச்சுட்டு போகிறாங்க, இங்கே நாங்கள் முடிக்கல, நாங்கள் வந்து ரத்து தானே கேட்டோம், நாங்கள் சீர்திருத்தம் வந்து நீட் ரீஃபார்ம், இது வந்து பேன் நீட், அது நாங்கள் இருப்போம், தமிழ்நாடு தனித்து செயல்படும், ஓசி சோறு போடுற வரை இந்த இடத்த நான் காலி பண்ண மாட்டோம்ல, இங்கே தான் இருப்போம் அப்படின்னு ஸ்விக்கிலாம் வந்து ஆர்டர். அது டெல்லி ஜந்தர் மந்தர்ல தானே இங்கேயும் வந்துருக்காங்க, இங்கேயும் வந்திருக்காங்க, இங்கேயும் சாப்பாடு போட்டிருக்காங்களா, அம்மா உணவகத்தெல்லாம் வந்திருக்கு போட்டிருக்குது. ஸோ அந்த லெவலுக்காவது எங்களுக்கு அம்மா உணவகத்துல இருந்து ஸ்விக்கியில் வந்துச்சா, என்ன ஏங்க அவ்வளோ வறுமையில கொஞ்சமாவது உங்களுக்கு ஏதாவது இருக்குதா, வறுமையில இருக்கிறவங்களுக்கு அப்படி வந்து வராதா என்னங்க நீங்க. ஸ்விக்கி டெலிவரி சார்ஜை விட ஃபுட்டு சார்ஜை விட டெலிவரி சார்ஜ் ஜாஸ்தியா இருக்குங்க. இல்லைங்க இப்போ அம்மா உணவு வந்து கொஞ்சம் சீர்திருத்து நல்லா பண்ணியிருக்காங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாங்க, பேச்சா பேசுறீங்க நீங்க. அதனால வந்து வந்திருக்கோம் அப்படின்றாங்களா. என்னங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாணி கம்பெனிக்காரர் தான் அதை பேசியிருக்காரு பார்த்தீங்களா, அதுதான் அவர் வந்து ஜல்லிக்கட்டில் வந்து தொப்பிலாம் பேசினார், இப்போ தொப்பியோட பேசியிருக்காரு அந்த கம்பெனிக்காரரு. அவர் வந்து பிரியாணி பிஸ்னஸ் இதோட சேர்த்து பண்ணிருக்காரு போட்டிருக்கு அவர். பட் அவர் தான் அந்த சனம் ஷெட்டி ஒரு எப்படி ஒரு ஜென்சி கிட்டோடைய பேரை மறக்கறீங்கன்னா பாத்தீங்களா, அந்த அம்மா புரட்சி வெடிக்க வச்சது வயசு இதுல தெரியுது. அந்த புரட்சி அந்த பொண்ணு தான் இப்போ வெடிக்க வைத்தது. பகத்சிங் பெண்ணாக இருந்தா இப்படிதான் ஸ்பீச் கொடுத்துருப்பாங்க. ஆமாம், அதனால் அந்த சூழ்நிலை இப்போ பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த இடத்த காலி பண்ண சொல்லிட்டுங்க, இல்லைங்க காலி பண்ண சொல்லிட்டுங்க, காலி பண்ணிட்டு வாங்க பார்த்துக்கோ, அப்புறம் வந்து வாரியம் கீரியம் எல்லாம் கேட்டு வந்துடாத. ஏற்கனவே வந்து நீங்கள் தளி ராமச்சந்திரனுக்கு சீட்டு கேட்டீங்க, மினிஸ்டரெல்லாம் சொன்னீங்க, அவர் ஜெயிச்சிட்டாரு, அதனால் வந்து ராமச்சந்திரனுக்கு வந்து கேட்டீங்க, அவர் ஏற்கனவே லோக்கல் ஏரியா தாதா, அதனால் வந்து நீங்களே வந்து பொலிட் பூரோ கோடி வேண்டான்னு சொல்லிட்டீங்க. திருப்பி ஒரு நாள் வருவீங்க, அப்போ நாங்கள் யோசிப்போம். உளவுத்துறையில் என்னமோ பயங்கரமாக வேற ஒரு சாப்டரில் போய் என்னமோ பண்ணியிருக்கிறோம். அது வந்து 1991 பேட்ச் ஐஏஎஸ் ஐபிஎஸ் பேட்ச்லாம் இருக்காம, அவங்க வந்து திருப்பி ஒரு ரீயூனியன் கூடுறதா இருக்காங்களாம். அந்த கூடும்போது அவங்க ஃபுல்லாக நம்ம திமுகவை ஆதரித்து அடுத்த முறை திமுக ஆட்சி கொண்டு வரதுக்கு முயற்சி செய்யணும் அப்படின்னு இன்னும் தேர மாட்டேங்குது, தேரவே மாட்டேங்குது. ஏன்னா ஒருத்தர் நாமக்கல் இல்லையா
இங்க ஒருத்தர் பேசி சாப்பாட்டுக்கே கஷ்டமா இருக்கு. இல்ல, சம்பளத்தை வச்சு எப்படி ஒருத்தர் கேட்டார்ல, என்னப்பா சொந்தக்காரனுக்கு பணம் அனுப்பிச்சா பிடிச்சிடுறாங்க, ஜிபேல பணம் அனுப்பிச்சா பிடிச்சிடுறாங்க, இனிமேல் எந்த ஆபீஸ்ல இருந்தாலும் நான் வேலை செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நாமக்கல்ல இங்க சம்பளத்துல போட்டுருக்காங்க. சாப்பிட சொல்றீங்க, எவ்வளவு அசிங்கமான வேலை. அப்படின்னு கூட்டம் போட்டே பேசிருக்காங்க பாத்தீங்களா, அது வீடியோ வர வந்துச்சு அது. ஸோ அதனால் இவங்கெல்லாம் கூடி போட போகிறாங்க. அது உளவுத்துறை வந்து கண்காணிக்க முயற்சி பண்ணிட்டாங்களாம். சரி இவங்க என்ன பண்ண போகிறாங்க, என்ன பண்ணாமல் ஸ்மெல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஸோ அந்த கூட்டம் உளவுத்துறையும் அரசு அதிகாரிகள் தானே மாற்றி பேசுவாங்கன்றீங்களா? இல்லை, அவங்களுக்கும் அது பொருந்தும் அல்லவா. ஆமாம். ராகுல் காந்தி வர போறார். 5ஆம் தேதி வராராம. ஐயோ வராரா அப்படின்னு நினைப்பாங்க சில பேர். ஐயோ வராரா அப்படின்னு பல பேர் நினைப்பாங்க. ஏன் என்னங்க இப்படி நினைப்பாங்க சில பேர், அப்படி நினைப்பாங்க சில பேர். தகவல் சொல்றேன் நான். அவர் வந்து அந்த 70 மாவட்ட செயலாளருக்கு தலைவர்களுக்கான ஆலோசனை கூட்டத்தில் வந்து ஆலோசனை ஏதோ 10 நாள் பயிற்சி பட்டறையாமா, சட்டசபையில் எப்படி நடந்து கொள்வது. 70 பேர் ஏன் நடத்துறாங்க? எல்லாருமே நாளைக்கு சட்டசபையில் சரி அப்படி போடுங்க, வருங்கால சட்டசபை வருங்கால சட்டசபை உறுப்பினர்களுக்கு. ரெண்டாவது காங்கிரஸினுடைய அந்த வரலாறு என்ன, அவங்க எப்படிலாம் வந்து சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த இதெல்லாம் ஏதோ பயிற்சி பட்டறை கொடுத்துருக்காங்க. ஜென்சிக்கெல்லாம் ஏதாவது பண்ணுறது இல்லை. அதனுடைய நிறைவு விழாவில் வந்து கலந்துக்கிறாராமா. இது வந்து உப்புக்கு சொப்பு. ஆனா விஜய் முதலமைச்சர் அவர்களை சந்திக்கிறார் பாத்தீங்களா, முதலமைச்சர் விஜயை எதிர்க்கட்சி நாடாளுமன்ற எதிர்க்கட்சியில் சந்திக்கிறார் பாத்தீங்களா, அதுதான் முத்தாய்ப்பு. போய் பத்தி சந்திக்கிறாரு. என்ன பேசுவாங்க, என்ன பேசுவாங்க, பேசணும் எல்லாமே பேசுவாங்க. எனக்கு தெரிஞ்ச என்ன பேசுவார் விஜய். டீ ஸ்வீட்ஸ் பிடிக்குமா இல்ல அது அவரு அது வந்து செவரேரி குச்சி வாங்கிட்டு வருது, அது கிடையாது. அப்போ செவரு இல்ல, அதுக்கு டிவைடர். சரி நமக்கு எது இருந்தாலும் செவரு தான். அவர் என்ன சொல்லுவார் கேட்பார், எனக்கு தெரிஞ்சு ஒரு இளைஞன் செவரேரி குச்சி போற தப்பா? கரெக்ட். மேகதாது வந்து நீங்க நிறுத்துவீங்களா அந்த பிரச்சனையை, அந்த அணையை கட்டுறதை நிறுத்துவீங்களா, நீங்க நினைச்சா நடத்தலாம் அப்படின்னு ஒரு ராகுல் ஒருவேளை சொல்லி. என்ன இத்தனை வருஷமா அரசியல் இருக்கிறீங்க, கொஞ்சமாவது உங்களுக்கு எல்லாம் மண்டைக்கு உள்ள ஏதாவது இருக்குதா? இந்த மாதிரியான விஷயங்கள் வீணா போன விஷயங்கள்லாம் தீர்த்தறாங்கன்னு வச்சுக்கோ. நாளைக்கு என்ன சொல்லுவாங்க, இதுதான் பேசினாங்க 2 பேரும் சந்தித்துன்னு சொல்லுவாங்க. அது அறிக்கை ரெடி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மேகதாது விஷயத்தை சிவகுமார்ட்ட போயிட்டு ராகுல் சொல்லுவாரு, சிவகுமார் மதிக்கவே மாட்டார். அவ்வளவுதான் முடிய போகுது. அவ்வளவுதான், இதுதான் மேட்ரு. அப்ப இவர் போய் சந்திக்கிறாரு அப்படின்றதான் பெரிய பேசு பொருளாக இருக்கிறது. ரெண்டாவது தாண்டி திமுக 2 அமைச்சர்கள் சீட்டை வந்து தாவேகா கிட்ட இருந்து காங்கிரஸ் வாங்கினதுனால ஒரே பயங்கரமான கோவத்தில் இருக்குது அப்படின்ட்டு ஒரு தேசிய அளவில் ஒரு செட்டப்பை கிரியேட் பண்ணுறாங்களாமா. ஸோ கிரியேட் பண்ணிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஆம் ஆத்மி வருதாமா, அப்புறம் மம்தா பானர்ஜி வர்றாங்களாமா, அப்புறம் பகுஜன் சமாஜ், அதான் அவங்க எல்லாமே, அவங்க கட்சிகள் எல்லாமே சேர்த்து காங்கிரஸ் இல்லாத ஒரு இன்னொரு பாஜக இல்லாத கரெக்ட் 2 அளவுக்கு பண்ணுறாங்க. சிஜேபியோட கூட்டணி யாரு? திமுக. அந்த கட்சி இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணலையாங்க? பண்ணுவாங்க, என்னத்த போய் திமுக நினைச்சா நாளைக்கே பண்ணுவாங்க. சட்ட ஆலோசனைகள் வழங்குவாங்க இல்லையா, உலக தரத்திலான சட்ட நிபுணர் குழு இருக்கு இல்லையா, ஸோ அவங்களாம் கொடுத்தாங்க. பாரதி போன்றவர்களாக இருக்காங்க. ஒரு நாள் அனுப்பிச்சு விட்டாங்கன்னா அவர் என்னன்றது பார்த்துக்குவாரு. வில்சன் சார் இருக்கார்ல, அவர் இருக்கார். கரெக்ட். ஆமா, அவங்களாம் சேர்ந்து பண்ணிடுவாங்க. அவங்க போனாங்கன்னா அப்படியே நாடாளுமன்றத்தையே பிரிச்சு மேய்ஞ்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கிற நேரத்தில் ஸோ இவங்களுக்கு வந்து காங்கிரஸ்க்கு வந்து பேரிடியை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி திமுக இதில் வந்து ஒரே கல்ல 2 மாங்கான்ற மாதிரி இது வந்து காங்கிரஸுக்கும் பதில் சொன்ன மாதிரி ஆச்சு, தேர்தலையும் ஜெயிச்சா மாதிரி ஆச்சு. 40க்கு 40 அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்க கூட்டணியில் எவ்வளோ சீட் ஒதுக்குவாங்க சிஜேபிக்கு தெரியல. அபிஜித் இங்கே வருவாரா, பிரச்சாரம் பண்ணுவாரா தெரியாது. கருப்பாம்பூச்சின்னு ஹிட் அடிச்சிருவாங்க தமிழ்நாட்டில் தெரியல அவருக்கு. போன வாட்டி சட்டசபை கூடிய போது நீங்கள் வந்து என்னெல்லாம் நடிச்சிங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த பட்ஜெட்டில் என்னது காய்கறி இல்லை, இவர் வந்து மரியா வில்சன் வந்து திமுக. மரியா வில்சன் தேவையில்லாத இடத்துல காலை போட்டுக்கிறீங்க. நம்ம கால் தான் எங்கே வேணா போட்டுக்கலாம், விடுங்க. அவர் வந்து இப்போ சொல்லியிருக்காரா, இந்த வர்ற பட்ஜெட் வந்து கண்டிப்பாக ஒரு திருக்குறள் மாதிரி இருக்குமா. அவங்க 1.25 வரி தான் இருந்தாலும் இருக்கலாம், படிச்சா இருக்காது. அறம் பொருள் இன்பம் இது 3ம் கொண்ட பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர். ஸோ எல்லாம் பார்த்தா ஏற்கனவே வந்து அதில் 3 பால் இருக்குமா, இது தேங்காய் பால், பொருட்பால். நான் நினைச்சேன் தேங்காய் பால், பசும்பால், மாட்டுப்பாலாக இருக்குன்னு நினச்சேன். அதெல்லாம் கிடையாது. கோபால் இருக்குமான்னு கேட்டேன். ஆமாம், ஆவின் பால் இருந்து எல்லாமே இதில் இருக்கும். ஆவின் பால் பிரச்சனை எல்லாம் முடிச்சு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த பட்ஜெட் வந்து ஒரு உற்சாகம் தரக்கூடிய பட்ஜெட்டாக இருக்கும். ஆனால் எதிர்கட்சிகளுக்கு ஊழல் பட்டியல் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி, அனிதா ராதாகிருஷ்ணன், சிவசங்கர், அப்புறம் வந்து அன்பரசு, இவங்களெல்லாம் ரெடி ஆயிடுச்சு ஃபைலு, பண்டல் கட்டி வச்சுருக்கோம் ஓரமாக. பட்ஜெட்டில் நீங்கள் ஏதாவது குரலை கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அது ஒன்றா ரிலீஸ் பண்ணுவோம். பார்ட்டி ஃபண்டுன்னு ஒரு வாரத்துக்கு நீங்கள் ஷாக்கானீங்க. நாங்கள் பல விஷயங்களை வச்சு கடகடான கதக்கள் ஆட போகிறோம். டிஸ்ட்ரிக்ட் ஃபண்டு, ஒன்றிய ஃபண்டு, வட்ட ஃபண்டு, கிளை ஃபண்டு எல்லாமே இருக்க போகுது, கொண்டு வர போகிறோம்.
அப்படியே நாங்கள் அக்கா வேற போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, என்ன எல்லாரும் தொந்தரவு பண்றாங்க, எனக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அக்கா சென்னை மேயர் அக்கா. ஓ, சென்னை மேயரக்கா எங்க ஆட்சியில் இருக்கும் போதே வச்சு கலாய்ச்சிருந்தோம் அவ்வளோ பேரும். இப்போ வேறையா, இப்போ வெளியே போயிட்டு இந்த அம்மா வேற வாயை விட்டு வேற மாட்டிக்கிறாங்க. நாங்கள் வந்து அம்மா உணவகத்தை எவ்வளோ மெயின்டைன் பண்ணோம் தெரியுமா, இவங்க என்ன வந்து போயிட்டு நாங்கள் பண்ணது இவங்க எக்ஸ்ட்ரா பண்ணுறாங்க. ஏமா நீ இருக்கும்போது தான் வந்து பைசா இல்லை, நடத்தவே முடியாது, அம்மா உணவகத்தை இழுத்து மூட வேண்டும் நீங்கள் சொல்லுங்கள். எவ்வளோ நட்டம், நிதி எல்லாம் வீணா போகுது அப்படின்னு சொல்லி கண்ணீரும் கம்பளையுமா இருந்தீங்க. இப்போ என்னடான்னா நாங்கள் தான் அம்மா உணவகத்தை நடத்துகிறோன்னு வேறு சொல்கிறீங்க. ஸோ உங்கள் ஊரில் வருது லிஸ்ட்டில், அதனால் ஒன்றும் நீ கவலைப்பட வேண்டாம், லிஸ்ட்டில் பலதும் வருது. அதனால இந்த 2000 பாபு அவங்களும் குடுமிப்பிடி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. எதுக்குங்க ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்குதான். எவ்வளோ ஷேர் பிரிக்கிறது? ஆமா, என்னாச்சுன்னு தெரியல. நீ பாட்டுக்கு வாங்கி கொடுத்துட்டு அவங்க டெண்டர் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க, கொடுத்த காசை கேட்கறாங்க, காசை கொடுங்க அப்படின்னு. என்னதே காசு கேட்கறியா அப்படின்ற அது முதல்ல வாயில போன இது உணவும் எங்க போயில போன பணமும் எப்பயோ வந்திருக்கு, திரும்பி வந்திருக்குது, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. வேலை எங்க இருக்குதுன்னு சொல்ல அறிவாலயத்துக்குள்ள போன. ஆமா, அறிவாலயத்துக்கு தான் அது பெரிய விஷயம். இதுக்குதான் சொல்லியிருக்காங்களா, அதனால அங்க போன திரும்ப வரல, அதான பிரச்சனை. அங்க போன திரும்ப வந்தா இவங்க எல்லாத்தையும் கொடுத்துருவாங்களே, அது வராத. அவன் துபாய் நீ காசு கொடுப்பீங்க, அவங்க கேன்சல் ஆச்சுன்னா திருப்பி வேற கேட்பீங்களா? ஆமா, சரி ரைட் பாத்துக்கிறேன் அப்படின்றவாங்க. ஏதோ எல்லாம் சொல்லுவாங்களே, எங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நீ கொடுத்த திருப்பியாவது கொடுத்துருவாங்க. இவங்கெல்லாம் நீ வந்து நினைச்சாலும் பண்ண முடியாது. 75 வயசு பழக்கப்பையா சொன்னதுதான். ஆமா, அண்ணா திமுக கார தோட்ட கழட்டி கொடுத்து வாங்கிட்டு போயிடுவான், திமுக கார காதோட அறுத்துக்கிட்டு போயிடுவான். ஆமா, அது மாதிரிதான் இருக்கு. அதனால வந்து உங்கள் பிரச்சனை பெருசா இருந்தாலும் உங்க பிரச்சனையெல்லாம் வர சட்டசபையில அலைக்கடலான வரப்போகுது. அப்போ பார்த்துப்போம் எல்லாத்தையும். அதனால அங்கே வந்து நடிக்கிற வேலையெல்லாம் செய்யாதீங்கோ அப்படின்ட்டு இருக்காரு. கொளத்தூரின் குமாஸ்தா வேற ஏதாவது சொல்லலாம், பரோட்டா கொத்து பரோட்டா சொல்லக்கூடாது. ஆமா, அப்புறம் வந்து உங்களை அநாகரிகமா. ஆமா, அப்புறம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் முதலமைச்சர், முன்னாள் திமுக தலைவர்னு சொல்ல முடியாத அளவுக்கு இந்நாள் திமுக தலைவர், முன்னாள் திமுக இளைஞரணி தலைவர் அப்படி அந்த மாதிரியான பல பொறுப்புகள் வச்சு வந்து 10,000 ரூபாய் வச்சு பல நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் வெற்றிகரமாக குடும்பத்தோடு சென்று பல நாட்கள் தங்கி இருந்து வந்த. ஆனா நீங்க மொத்தமா ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருந்தா சிஎம் முடிச்சிருக்கலாம். நீங்க அவர் தோக்கடிச்சனால எவ்வளவு பதவிகள் வந்திருக்கு, அதுவும் பெரிய பதவிகள் அப்படின்ற மாதிரி. ஆமா, இந்த மாதிரியா? சரி, 10,000 ரூபாய் வச்சு இவர் எப்படி பண்றாருன்ற மாதிரி பிரச்சனை இன்னும் ஓயாத நிலையில திமுகவினுடைய அறக்கட்டளையினுடைய தலைவர் அப்படிங்கிறத மறைச்சிட்டாரு. ஏன்னா ஒரு 4 நாள் 8 நாள் இருக்கும், அது கூட்டி போயிருக்க அவங்களுக்கு எல்லாம் வந்து சம்பளம் கொடுக்கவே பாவம் இல்ல. அப்படிப்பா இதுல இருக்கக்கூடிய ஒரே கஷ்டத்துல இருக்கக்கூடிய அந்த திமுக அறக்கட்டளையா தெரிவிக்க கூடாது, அது தெரிவிக்கிறதுல என்ன இருக்கு, தெரிவிக்காம இருக்கவே பரவாயில்லன்னு சொல்லிட்டு இவங்க கோர்ட்ல போய் சொல்லியிருக்காங்க. கோர்ட் வந்து இல்லை அதெல்லாம் ஓகே, நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்க முடியாது, இது மொழி மாற்றம் செஞ்சு நீங்கள் பத்திரத்தை பிரமாண பத்திரம் மறுபடியும் தாக்கல் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி தான் ஏடிஎம்கே ஆட்சி இருக்கும்போது அம்மையார் மேலே வந்து சொத்து குவிப்பு வழக்கம் வந்த போது மொத்த கிட்ட 30,000 பக்கமாக ஏதோ அது ஃபுல்லாக டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுங்கன்னாங்க. அது வர்றதுக்கே ஆச்சுங்க எவ்வளோ வருஷம் தெரியுமில்ல. ஏங்க நான் தான் ஓப்பனிங்லேயே சொல்லிட்டேன், 10,000 ரூபாய் வச்சு பல நாடுகளுக்கு பல நாட்களுக்கு சுற்றுப்பயணம் செய்யக்கூடிய சாணக்கியத்தனம் தெரிந்தவர் இந்த வழக்கை எப்படி எதிர்கொள்வது என்ற புத்திசாலித்தனம் தெரியாதா? அவ்வளவு பெரிய நிர்வாகத்தை கட்டி காக்கும் அந்த எளியவர், நீங்க சொன்ன மாதிரி வில்சன்லாம் கூட இருக்கும்போது அவர் தெரியாதா? நீங்க எவ்வளவு உலக கடல் கடந்த அறிவுலாம் அவங்களுக்கு இருக்கு. எல்லா வழக்குகளையும் பார்த்தவங்க பிரிட்டிஷ் கோர்ட்லயே வந்துட்டு அவங்க எல்லாம் வந்து விருதுகள் வாங்கியவங்க. அப்படிப்பட்டவங்கள்ட்ட போய் எத்தனை பேரை ஜட்ஜ் ஆகியிருக்காங்க, ஜட்ஜு பல பேர் ஆயிருக்காங்க. குறிப்பிட்ட பிச்சை போட்டிருக்கோம், அந்த வார்த்தையை கரெக்டாக யூஸ் பண்ணுவோம். சரி கொஞ்சம் மறந்துட்டாங்களோ சொன்னது அப்படியே சொல்லணும். நம்ம வார்த்தை எதுவுமே வரலாறு எதுவுமே தகராறு பண்ணக்கூடாது. கரெக்ட். அந்த மாதிரியான ஜட்ஜுகளுக்கே பிச்சை அளிக்கக்கூடிய மகான் தனக்கான நீதியை பெற மாட்டாரா அப்படின்ற மாதிரி இருக்கு. கேஸை போட்டு என்ன பண்ண ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி 20 வருஷம் நடக்கும். பார்த்துக்கலாம். அடுத்த மாதம் சட்டசபை கூடுதோ இல்லையோ, அது முக்கியமாக இருக்கோ இல்லையோ, கர்நாடகா போயிட்டு குண்டூராவு மாதிரி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எப்படி குண்டூராவை சந்தித்து தண்ணீரை போயிட்டு வந்தாரோ அதே மாதிரி விஜய் அவர்களும் சந்திப்பார் அப்படின்னு நம்ம 2-3 நாளாக பேசிட்டோம். நீ திடீர்னு அமைச்சர் வினோத் அது அப்படின்லாம் இன்னும் முடிவாகலைங்க. அது வந்து கொஞ்சம் நாள் ஆகும்னு நினைக்கிறோம். பட் இன்னும் தலைவர் தான் சொல்லுவார் அப்படின்னோடனே நிர்மல் குமார் தான் சொல்லுவார். என்னங்க அவர் போவாரா? இல்லைங்க, அது வந்து அமைச்சர் முதலமைச்சர் ஆஃபீஸ் வந்து அறிவிப்பு வரும் அப்படின்னும் போது எனக்கு திடீர்னு இது வண்டியூர்னு ஒரு ஊரில் ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு. நிகழ்ச்சி நடக்கும்போது இதோ நமது முதல்வர் விஜய் அவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு விஜய் மாதிரி கெட்ட போட்டு உட்காந்துருக்காரு. அப்படி கோட் சுட்டு போட்டு முன்னாடி உட்காந்துருக்காரு. அவர் உட்காந்துருக்கும் போது முதல்வர்களே உங்ககிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வைக்க வேண்டிய கோரிக்கைலாம் சொல்கிறாங்க. அவர் அப்படி கேட்டுக்கிறாரு. அதுக்கப்புறம் நீ இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, ஒரு டான்ஸ் ஆட்டு போயிருங்களேன்
முதல்வர்னு அவரும் வந்து ஒரு பொண்ணு வந்து ஆடுது, இவரும் பாட்டு டான்ஸ் ஆடிட்டு போறாரு. ஒருவேளை அது மாதிரி டூப்ளிகேட் முதல்வர் கர்நாடகாவுக்கு அனுப்புவாங்களா, அவர் போயிட்டு கர்நாடகாவில் பேசிட்டு வருவாரா? இந்த முதல்வர் போக மாட்டாங்க, நிறைய முதல்வர் இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்களா சேகர் இந்த குளத்தூர் இருக்காரு, அவர் ஒரு முதல்வரை கொண்டு வந்து காமிச்சாரு பாருங்க. இப்போ வந்து நிறைய முதல்வர் டான்ஸ் ஆடுறது வந்து எல்லாருமே கொண்டு வரக்கூடிய முதல்வரெலாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அன்றைக்கி ராகுலை சந்திப்பது இதே முதல்வர் தானா, இல்லை கர்நாடகாவுக்கு அதே முதல்வர் தான் போவாரா, இல்லை அதுக்கும் வந்து வேறு முதல்வரை செட் பண்ணி அனுப்புவாங்களா? விர்ச்சுவல் வாரியர்ஸ், விர்ச்சுவல் முதலமைச்சரை ரெடி பண்ணிட்டாங்களா? ஆமாம், அது மாதிரி ஒரு சூழ்நிலை போய் நிற்குது. ஸோ இந்த நிலையில் பார்த்தோம்னா முதல்வரே இவர் ஒரிஜினல் தானா அப்படின்னு கேட்கக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சுங்க. இதே போல பல புதிய தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இது சைட்லைட்ஸ். நன்றி.